ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு வென் யூ broke up with your ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் பட் he is your CEO. நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜிமின் வந்துட்டு CEO. நீங்கள் ஜிமின் கிட்ட பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 8 இயர்ஸாக நீங்கள் ஜிமின் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு உங்களோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட். எப்படின்னா ஒரு ராங் காலில் தான் நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பேச பேச 2 பேத்துக்கும் ஃபீலிங்ஸ் வந்துட்டு 2 பேரும் இப்போ வந்துட்டு நீங்கள் லவ்வில் இருக்கீங்கடா. லைக் ஜிமினும் உங்களை லவ் பண்ணுறாரு, நீங்களும் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. போதும்டா, இதுக்கு மேலே வேணாம். நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் தான். ஹே வையன் வையன், என்ன நிம்மி சீக்கிரம் சொல்லுடி, உன் லவ் ஸ்டோரி பற்றி சொல்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டேன். இப்போ என்ன அதை பற்றி பேசாமல் உட்காந்து இப்படி 10 நாள் சோறே சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டுட்ருக்க. ஏ பசிக்குதுடி, இருடி, இந்த பவுல் ஆஃப் நியூடில்ஸை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக அந்த நியூடில்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிடு, சரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி நிம்மி உட்காந்துட்ருக்கா. நீங்களா நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காருங்க. சாப்பிட்டாச்சுல, சொல்லுடி, எப்படி எப்படி நீ மோச்சியை லவ் பண்ண? அதுவா நீமே, அதுதான் சொல்லு. அது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒன் டே நான் ஆஃபீஸில் இருந்தேன்டி. கால் வந்தது, நானும் அட்டன் பண்ணேன். அந்த சைடு இருக்கிற பர்சன் ஹலோ கூட சொல்லவே இல்லடி. கால் பண்ணி டைரெக்டாக என்னமோ பேசிகிட்டு இருக்காரு. எனக்கா ஒன்றுமே புரியல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சண்டை போடலாம் திட்டலான்னு சொல்லிட்டு வாயை திறந்தேன். அப்புறம்தான் அவர் சொல்கிறாரு, ஓ சாரி ராங் நம்பருன்ட்டு. சரி ஓகே, அவனே கண்டுபிடிச்சிட்டான்ல, நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டேவும் கால் வந்தது. அப்பப்போ மெசேஜஸும் வரும். என்னடா இவன் ராங் நம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன் டே என்ன பண்ணேன், கால் பண்ணி திட்டிடலான்ட்டு கால் பண்ணி கச்சமாச்சான்னு திட்டிட்டேன். ராங் நம்பருன்னு சொல்லிட்டு ஏன் சும்மா கால் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன்ட்டு. அப்போ அந்த பர்சன், சாரி மேடம், நான் ஆக்சுவலி இது என் கசின் நம்பர், நான் சேவ் பண்ணலை. உங்கள் 2 பேர்த்து சேமாக இருக்குது, ஒரு நம்பர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ராங்காக கால் பண்ணிட்டேன். என்னால் இந்த கசின் நம்பர் சேவ் பண்ணிக்க வச்சுக்க முடியாது. அதனால தான் எப்போவுமே நம்பர் போட்டே டயல் பண்ணுவேன். மிஸ்டேக்காக உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாருடி. சரி, அதுக்கே உனக்கு லவ் வந்துச்சா வயல்? இல்லை, அப்போ லவ்லாம் வரலை. அவர் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜென்டில்மேன் ரீசனாக தான் இருந்துச்சு. ஓகே, ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணலன்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் எப்பயாவது ஒரு டைம் இதே மாதிரி மிஸ்டேக்காக வரும். நானும் கண்டுக்காத மாதிரி விட்டுட்டேன். பட் ஒன் டே மட்டும் ரொம்ப மாறி இருந்துச்சுடி. ஏன்டி வயன், என்னாச்சு? இல்லை, அன்றைக்கி ஏதோ நடந்துச்சான், ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக. அன்றைக்கி வாய்ஸ் மெசேஜாக போட்டிருந்தாரு. நானும் எல்லாமே கேட்டேனா, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுடி. எதை பற்றிடி? அவருக்கு ஏதோ ஒரு க்ரஷ் இருந்துச்சான். அந்த க்ரஷுக்கு வேறு க்ரஷ் இருக்கான். அது தெரிஞ்சுட்டு தான் அவர் அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருந்தார். அப்படியா? ஆமாம். எனக்கா ஏதோ ஒரு குழந்த ஃபீல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் எனக்கு கஷ்டமாக போயிடுச்சா, நானும் ஆறுதலுக்காக மெசேஜ் போட்டேன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவர் இதுக்கெல்லாம் பார்த்தாரு போல். அப்போது அகைன் கால் பண்ணி, சாரி மேடம், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் என் கசினுன்ட்டு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்போத்துலேருந்து தாண்டி நாங்கள் இப்படிலாம் பேச ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பேச 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 இன்னைக்கு லவ்வாக போச்சு. எவ்வளோ வருஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க வயன்? அது வந்து ஒரு 5 இயர்ஸ் அடி. 3 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். 2 இயர்ஸ் பேக் தான் எனக்கு மோச்சி ப்ரப்போஸ் பண்ணா. ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் நீ மோச்சியை பார்த்ததே இல்லை தானே? இல்லை, நானும் மோச்சியை பார்த்ததில்ல, மோச்சியும் என்னை பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப சூப்பர் லவ்டி. சொல்ல போனோன்னா ட்ரூ லவ். ஃபேஸ் கூட பார்க்காம லவ் பண்ணுறீங்கன்னா
கிரேட் தான் வயன். எனக்கும் அப்பப்போ அப்படி தான் தோணும் நிம்மி அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை பார்க்குறீங்க. நிம்மி மோச்சி தாண்டி காலு அப்படின்ட்டு கால் எடுத்து பேசுகிறீங்க. அந்த சைட் ஜிமினா, ஸ்ட்ராபெரி எங்கடி இருக்க? நானா ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டில். ஓ, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு தான் இப்போ அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போய்டு. ரொம்ப லேட் நைட் ஆகிற மாதிரி இருக்காத. சரி மோச்சி, நான் பார்த்துக்கிறேன். சரிடி, பாய் மோச்சி அப்படின்ட்டு அந்த கால் வந்து கட் பண்ணுறீங்க. இப்போ நிம்மி அப்படியே உங்களை பார்க்குறா. என்ன வயன், என்ன கிஸ்ஸு சவுண்டெலாம் கேட்குது? அது வந்து மோச்சி கிஸ் கொடுத்தான். நீயும் கொடுத்த மாதிரி இருக்கே. ஆமாம், நானும் கொடுத்தேன். வயன், என்னடி ஒரு டைம் கூட நீங்கள் வீசில் கூடமா பார்த்துக்கிட்டதே இல்லை? இல்லடி, பார்த்ததே இல்லை. எப்படி ஒரு டைம் கூட உங்களுக்கு பார்த்துக்கணுன்னு தோணவே இல்லையோ? இல்லடி, நானும் கேட்டதில்லை, மோச்சும் என்னை கேட்டதில்லை. அப்படியா? ஆமாம், நீ ஏன் மோச்சின்னு கூப்பிடுற? அப்புறம் மோச்சியே உன்னை ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடுறாரு. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்னதுடி வயன்? அது நாங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போது மோச்சிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு மோச்சி ஃபுட் பிடிக்கும்னு சொன்னான். ஸோ அப்போதுலேருந்து நான் மோச்சின்னு கூப்பிடுவேன். எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால என்னை ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடுவார். இதுதான் அதுக்கான ரீசன். சூப்பர் டி வயன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி உங்கள் லவ். பாரு, ஒரு பர்சனை பார்க்காம வெறும் அவங்களோட ஹார்ட் மட்டும் வச்சே லவ் பண்ணுறீங்கன்னா ரியலி யூ பீப்புள் ஆர் வெரி கிரேட் வயன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாண்டி, உண்மையாகவே யூ பீப்புள் ஆர் ரியலி கிரேட். இந்த காலத்துலலாம் மூஞ்சை பார்த்து இல்லைனா பாடி ஷேப்பு இந்த மாதிரிலாம் பார்த்து தான் லவ் பண்ணுறாங்களே. ஆனால் நீங்கள் 2 பேரும் ரியலி டி யூ பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஆமாம், நீ ஒரு டைம் கூட மோச்சை கேட்கலையா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலான்ட்டு? கேட்டிருக்கேன்டி. ஆனால் என்ன ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணோம். பட்டு அன்றைக்கி மீட் பண்ண முடியலடி. மோச்சிக்கு ஏதோ மீட்டிங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி வர முடியலன்னு சொன்னான். அப்புறம் ஒரு டைம் மீட் பண்ணணும் போது நான் இங்கே ஊரில் இல்லை, அம்மா ஊருக்கு போயிருந்தேன். அதனால் இந்த 2 டைம்ஸும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். புரியுது. நீங்கள் அப்படியே டைம் பார்க்குறீங்க இப்போது. ரொம்ப டைம் ஆகிடுச்சு நிம்பி, கிளம்பலாம். மோச்சி நைட்டுனா கால் பண்ணுவான். அப்போ கூட நான் வீட்டில் இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் போகிறேன். இருடி, நானே ட்ராப் பண்ணிடுறேன். சரி அப்போ வா, பைக் எடு போகலாம். சரி அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறீங்க. நிம்மி உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவளும் போயிடுறா. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு உங்கள் மொபைலை பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுற மோச்சி, இன்னும் மெசேஜை போடலை அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அந்த ஜிமினாவோட சாட்லேயே இருக்கீங்க. இப்போ ஸ்ட்ராபெரி அப்படின்ற மெசேஜ் வருது. அது பார்த்ததும் உங்கள் ஐஸ் அப்படியே பிரைட் ஆகுது. மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் ஸ்மைலியாக போடுறாரு. என்ன, இன்னைக்கு என்னோடய ஸ்ட்ராபெரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போல்? ஆமாம் மோச்சி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நிம்மி நம்மளோட லவ் ஸ்டோரி சொன்னேன்னா அவள் சொல்கிறா நம்மளது ட்ரூ லவ், கிரேட் லவ் என்னென்னமோ சொன்னா. லைக் 2 பேரும் ஃபேஸ் கூட பார்க்காம லவ் பண்ணுறீங்கன்னா உண்மையாகவே உங்களது ரொம்ப ட்ரூ லவ். உங்களை மாதிரி பீப்புளெலாம் பார்த்ததே இல்லை. இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்கீங்க நிறைய சொன்னா. அதெல்லாம் கேட்கும் போது என் ஹார்ட்டுக்கு நிறைய குளுன்னு இருந்துச்சு தெரியுமா? இப்போ ஜிமினா, அப்படியா, சரி ஸ்ட்ராபெரி கால் பண்ணட்டா? பண்ணு. இப்போ அவர் கால் பண்ணுறாரு, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லு, என்ன உனக்கு குளுன்னுலாம் இருந்துச்சு? நிறைய இருந்துச்சு மோச்சி, நிறைய குளுன்னுலாம் தோணுச்சு எனக்கு. அப்படியோ? ஆமாம், அப்படி தான். ஸ்ட்ராபெரி சொல்லு மோச்சி. லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ மோச்சி, லவ் யூ ஸோ மச். மோச்சி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலான்னு இருக்கோம். இருக்குது ஸ்ட்ராபெரி, இருக்குது. அன்றைக்கி நம்ம 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு டைட் ஷெடியூலுமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிகிட்ருக்கேன்டி. ஏற்கனவே 2 டைம்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். பட் திஸ் டைம் ஐ எம் ரியலி கிரேவிங் டு see you.
உன்னை பார்க்கணும், என் ஸ்ட்ராபெரி ஹேண்ட்ஸை பிடிக்கணும், நிறைய பேசணும், நிறைய பேசணும். என்னென்னமோ இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது ஸ்ட்ராபெரி. எனக்கும் மோச்சி நிறைய அப்படி தோணும். உன் கூடயே இருக்கணும், உன் கூடயே நிறைய பேசணும். என்னென்னமோ இந்த மாதிரிலாம் நிறைய ஆசை என் கூட இருக்குது. ஃபோட்டோலையாவது பார்க்கலான்னு சொன்னால் வேணான்ட்ட. நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணுற அந்த டைம், அது ஒரு ப்ரீஷியஸான டைம். நம்ம 2 பேரும் அப்போ தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, உன் ஆசை எதுக்கு நம்ம இப்படி பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டா நானும் உங்ககிட்ட அதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்கல மோச்சி. எனக்குமே உன்னை பார்க்குற அந்த மொமெண்ட் ரொம்ப ப்ரீஷியஸ் அண்ட் வேல்யூபான ஒரு மொமெண்ட்டு. ஐம் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் தோஸ் மொமெண்ட்ஸ். நானும் தான் ஸ்ட்ராபெரி, நானும் தான். இன்னைக்கு ஆஃபீஸில் எப்படி போச்சு உனக்கு? ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சா? இல்லை, இன்னைக்கு ஓகே தான். உனக்கு? எனக்கும் ஓகே தான் மோச்சி, எப்பயும் போல தான். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக காலில் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு லேட் நைட் ஆகுது, இப்போ தான் காலை வச்சுட்டு அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. டைம் பார்க்குறீங்க, அச்சோ டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு கடை ரெடி ஆகிட்டு ஓடுறீங்க. ஜிம்மின் வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவருமே லேட்டு தான் இன்னைக்கு. அவரும் குளிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வராரு. ஜிம்மின் சார், சாரி சார், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல வயன், இன்றைக்கி நானே லேட்டு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கார் எடு போகலாம். ஓகே சார் அப்படின்ட்டு 2 பேருமே கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. இப்போ ஜிமின் தான், வயன் நெக்ஸ்ட் வீக்கில் 1 டே நான் சொன்னல அந்த டேட்டு, அன்றைக்கி எனக்கு எந்த மீட்டிங் ஷெட்யூல்ஸ் எதுவுமே போடாத. அன்றைக்கி எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் நோ சொல்லிவிடு. பிகாஸ் இட்ஸ் மை ப்ரீஷியஸ் டே. புரியுதா? ஞாபகம் இருக்குது சார். அன்றைக்கி எந்த ஷெட்யூல்ஸ் எதுவுமே போடலை சார். ஸோ அன்றைக்கி நீங்கள் ஃப்ரீ தான். அன்றைக்கி நான் ஆஃபீஸ் வருவேனான்னு கூட தெரியல. அன்றைக்கி ஆஃபீஸை ஏதாவதுனா நீயே பார்த்துக்கோ. சார், அப்போ நீங்கள் என்னோடய மெயில் பார்க்கவே இல்லையா? மெயிலா? என்னது வயன்? நான் அன்றைக்கி லீவ் சார், லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். நீயுமா? ஆமாங்க சார், எனக்குமே அந்த டே ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே. ஸோ நானுமே அன்றைக்கி லீவ் போடுறதா இருக்கேன். ப்ளீஸ் சார். என்ன வயன், நானும் இல்லாமல் நீயும் இல்லாமல் ஆஃபீஸில் ஏதாவதுனா அப்போ யார் பார்த்துப்பா? ஐயோ சார், ப்ளீஸ் அந்த ஒரு டே மட்டும் கொடுங்க சார். இந்த இயர் ஃபுல்லாக நான் லீவே எடுக்க மாட்டேன். அந்த 1 டே மட்டும் எனக்கு லீவ் கொடுங்களேன் ப்ளீஸ் சார். ஐ பெக் யூ சார். சரி புரியுது. சரி, நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் லீவை வந்து அவர் அப்ரூவ் பண்ணுறாரு. உங்களுக்கா வாயெல்லாம் பல்லு. தேங்க்யூ ஜிமின் சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன வயன் அவ்வளோ எக்ஸைட் ஆகிற? என்ன ஏதாவது டேட்டுக்கு போறியா என்ன? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சார். ஓஹோ அப்படியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் வயன். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் உங்கள் ஆஃபீஸும் போகுது. நடுவில் நீங்கள் வந்து ஜிம்மின் கிட்டே வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஜிம்முனும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் உங்கள் 2 பேர்த்துக்கும் அது நீங்கள் தான் தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் உலகத்தில் இருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு அப்படியே சும்மா வெளியில் வராரு. நீங்களா ஒரு பாக்ஸில் ஸ்ட்ராபெரிஸ் வச்சுட்டு அது சாப்பிட்டுட்டே அப்படியே மோச்சியோட அந்த மெசேஜஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான், ஐயோ ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒழுங்காக உட்காடுறீங்க. என்ன வயன், ஒரே ப்ளஷிங் தெரியுது ஃபேஸில். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஜிமின் சார். சரி, ஓ உனக்கும் ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்குமோ அப்படின்றாரு அந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸ் பார்த்ததும். ஆமாங்க சார், என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ராபெரிஸ். அப்படியா? சரி வயன், யூ கேன் கண்டினியூ அப்படின்ட்டு அவர் வந்து சும்மா ஆஃபீஸில் அந்த ரவுண்ட்ஸ் மாதிரி போயிடுறாரு. நீங்களும் என்ன இவர் நம்மளை கூப்பிடாம போகிறாரே, ஐயோ நம்ம பிஏ ஆச்சு அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை வச்சுட்டு நீங்களும் அவர் பின்னாடியே ஓடுறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போ நைட்டு ஆஸ் யூஷுவல் ஜிமின் கால் பண்ணுறாரு. நீங்களும் கால்காக வெயிட் பண்ணி அவ்வளோ இதுவாக பேசிகிட்ருக்கீங்க. ஸ்ட்ராபெரி, என்னடி லீவ்லாம் அப்ளை பண்ணிட்டியா? அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். பண்ணிட்டேன் மோச்சி, அப்ளை பண்ணிட்டேன், அப்புறம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஃப்ரீ தான். நீ ஃப்ரீயா மோச்சி?
நானும் ஃப்ரீடி. அப்புறம் அன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறப்போ உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் வையன். நான் என்ன ஏதுன்னு கூட உனக்கு சரியாக தெரியாதுல்ல. என்னை பற்றியானது எல்லாமே உன்கிட்ட சொல்லணும். நிறைய இருக்குது. நம்மளுக்கு ஒன் டே 10 கூட தெரியல. எனக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படா அன்றைக்கி நம்ம மீட் பண்ணுவோம், எப்படா உன்னை பார்ப்போம். ஐயோ, ஐம் ரியலி எக்ஸைட்டட் மோச்சி. எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் டாக் வந்து போகுது. ஆஸ் யூஷுவல் லேட்டாக தான் தூங்குறீங்க. இப்படியே தான் 1 வீக் கிட்ட பாஸ் ஆகுது. ஆஃபீஸ் போவீங்க, வருவீங்க. அண்ட் நீங்கள் ஜிமினை மீட் பண்ணுற டேக்காக நீங்கள் எக்ஸைட் ஆவீங்க. உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஜிமின் அங்கே எக்ஸைட்டடாக இருப்பார். இப்படி தான் 1 வீக் வந்துட்டு பாஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஜிமினை மீட் பண்ண போகிற டே. உங்களுக்கு மார்னிங்லேருந்து செம்ம நர்வஸாக இருக்குது. ஐயோ, எப்படா டைம் ஆகும், எப்படா இந்த ரெஸ்டாரண்ட் போய் மூச்சை பார்ப்போன்னு இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தெரியாத ஒரு ஃபீலிங். இதுக்கு என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியல. மோச்சி அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே ஜிமினோட நிலைமை அப்படியே தான். ஸ்ட்ராபெரி, உன்னை இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் தோஸ் மொமெண்ட்ஸ் டே அப்படின்ட்டு அவரும் அங்கே இருக்கார். 2 பேரும் ரெடி ஆகிட்டு 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட் தான் கிளம்புறீங்க. ஜிமின் உங்களுக்காக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ண டேபிள் உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் ஜிமினுக்கு பிடிச்ச மோச்சி ஃபுட்டை வாங்கிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக சேம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க. ஜிமின் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ மோச்சி, ஸ்ட்ராபெரி எங்கே இருக்க? வந்துட்டேன், இதோ இங்கே தான். சரி சீக்கிரம் வா, நான் டேபிள் நம்பர் 10 இருக்கேன். அப்படியா? சரி, நான் உள்ளே வரேன். சரி வா அப்படின்ட்டு அந்த கால் வந்துட்டு அப்படியே கட் பண்ணுறீங்க. உங்களுக்கா ரெஸ்டாரண்ட் அந்த டோர் அப்படியே பிடிக்கிறீங்க. ரொம்ப நர்வஸாக இருக்குது. உங்கள் லோயர் லிப் அப்படியே கடிக்கிறீங்க. மோச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டேபிள் நம்பர் 10 எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே தேடுறீங்க. அங்கே பார்த்தா டேபிள் நம்பர் 10 ஜிமின் உட்காந்துட்டு இருக்காரு. உங்கள் ஐஸ் அப்படியே வைடாகுது. என்ன ஜிமின் இருக்காராங்க அப்படின்ட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. என்ன தாங்குது, ஜிமின் இருக்காரு? ஜிமினா? இல்லை நான் ஏதாவது தப்பாக பார்த்துட்டேனா அப்படின்ட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமின் தான் அட்டன் பண்ணுறாரு. எங்கடி, உள்ளேயே வரவே இல்லை. ஜிமின், நீ எந்த டேபிளில் இருக்க? டேபிள் நம்பர் 10 இப்போ திரும்பி பார்க்குறீங்க. 10 அவர் தான் மொபைல் பேசிகிட்ருக்காரு. அப்போது நம்ம மூச்சி ஜிமின் சாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே தாட்ஸ் போகுது. ஸ்ட்ராபெரி, என்னடி வந்துட்டேன் பக்கத்தில் இருக்க, என்ன எங்கடி? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. கால் அப்படியே கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடிடுறீங்க. இங்கே ஜிமினா உங்களுக்காக வெயிட் பண்ணி வெக்ஸே ஆகிட்டாரு. அன்றைக்கி டே ஃபுல்லாக அதே ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் நீங்கள் திரும்பி வரவே இல்லை. ஓடினதா அப்படியே உங்கள் ரூமில் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜிமின்கிட்டேருந்து காலையிலேருந்து நிறைய மெசேஜஸ்ஸு, நிறைய கால்ஸ் வந்திருக்கும். எதுக்குமே ரெஸ்பாண்டே ஆகவே இல்லை. கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே கொட்டுது. ஒன்றும் புரியல உங்களுக்கு. நைட்டு ஒரு 11 ஆகுது டைமு. இந்த டைமில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. நீங்களும் கேட்குறீங்க, ஸ்ட்ராபெரி என்னாச்சு, ஏன் எதுக்குமே ரெஸ்பான்ஸை பண்ண மாட்டேன்ற? காலையிலேருந்து எவ்வளோ கால்ஸ், எவ்வளோ மெசேஜஸ் பார்க்குற, ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற. என்னாச்சு, ஏதாவது சொல்லுடி. நீ வந்தியா, ரெஸ்டாரண்ட் வந்தியா இல்லையா? உனக்காக நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வருவியா மாட்டியா? ஏதாவது சொல்லு ஸ்ட்ராபெரி. உங்களுக்கா உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் கொட்டுது. இதை கேட்டதும் இன்னும் எனக்காக வெயிட் பண்ணுறியா மோச்சி? ஆனால் என்னை பார்த்தேன்னா என்னை வேணான்னு சொல்லி போயிடுவியே. நீ ஒரு சிஇஓவா? அதுவும் நீ ஜிமினா? இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு மோச்சி. நீ யாரோ ஒரு காமனான ஒரு பர்சன் நினச்சி நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் மோச்சி. நீ மட்டும் என்ன பார்த்தன்னா இந்த லவ் எதுவும் இருக்காது, போயிடும். வேணாம், நான் வரலை மோச்சி. நான் உன்னை பார்க்க வரலை மோச்சி அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் ரிட்டன் கவருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. மோச்சி, நான் உன்னை பார்க்குறதுக்கு வரலை.
என்னன்னா என்னால் இனிமேல் உன்னை லவ் பண்ண முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமே உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை, நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு படுத்துட்டு அழுகுறீங்க. அங்கே ஜெமினுக்கு இந்த மெசேஜ் பாப்பப் ஆகுது. அவர் அப்படியே எடுத்து ஃபோன் பார்க்குறாரு, உங்ககிட்ட இருந்து தான் உள்ளே போகிறாரு. நீங்கள் அனுப்புகிற இந்த மெசேஜ் பார்த்ததும் அவருக்கு அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. என்ன பிரேக்கப்பா? என்ன பார்க்க வரமாட்டியா? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. எடுக்கவே இல்லை. அகைன் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் எடுக்கவே இல்லை. அவர் விடாமல் நைட்டு பூரா கால் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் ஒரு டைம் அட்டென்ட் பண்ணிடுறீங்க. இப்போ அவர், ஸ்ட்ராபெரி என்னடி என்னாச்சு? ஏன் எதுக்கு பிரேக்கப்லாம் சொல்கிற? என்னாச்சுன்னு எனக்கு சொல்லு. மோச்சி, என்னன்னா எனக்கு வீட்டில் வேறு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. நான் அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னது வேறு அலைன்ஸா? அறிவு இருக்காடி? உங்கள் வீட்டில் வேறு அலைன்ஸ் பார்த்தா சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறேன்ட்டு. இல்லை உனக்கு பயமா? வா 2 பேரும் சேர்ந்து போய் உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணலாம். நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு எதுக்கு அது தேவையில்லாத பிரச்சனை இல்லை? இல்லை மோச்சி, என்னால் இதை வீட்டில் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் யாருமே என் பேச்சு கேட்குற மாதிரி தெரியல. அதனால் இனிமேல் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. இனிமேல் நீ எனக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது எதுவுமே பண்ணாத. இனியோட நீ யாரோ நான் யாரோ. குட் பை மோச்சி அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. ஏய் ஸ்ட்ராபெரி, கால் கட் பண்ணிட்டா. என்ன நினச்சிட்டு இருக்கா இவ? 5 years பாண்டிங். 5 years பாண்டிங். வீட்டில் யாரோ ஒரு பையனை பார்த்துட்டாங்கன்னு தூக்கி போட்டுட்டு போகிறா. என்னது இது? என்ன சொல்கிறா இவ அப்படின்ட்டு ஜிமன் கண்ணில் இந்த டியர் வருது. இதை நான் நம்பணுமாடி? இதை நான் நம்பணுமா? இல்லை, நீ போய் சொல்கிற ஸ்ட்ராபெரி. நீ ரெஸ்டாரண்ட் வரையும் வந்த, ஆனால் உள்ளே வராமல் அப்படியே போயிட்ட. என்ன ரீசனாக இருக்கும்? என்ன ரீசனாக இருக்கும்? இப்போ நீ சொல்கிற இந்த ரீசன் சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. என் லவ்வை இவ்வளோ ஈஸியாக போகிறதுக்கு நான் ஒரு கணம் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏன் வரலன்னு சொல்லிட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன் ஸ்ட்ராபெரி. அப்படின்ட்டு அப்படியே படுக்கிறாரு. கண்ணை மூடிட்டு இன்றைக்கி நடந்தது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் கால் பண்ணது, வெளியில் இருக்கேன்னு சொன்னது, அகெயின் கால் பண்ணி டேபிள் நம்பர் 10 தான் இருக்கியான்னு கேட்டது, எல்லாமே ரீகால் பண்ணுறாரு. அப்படியே அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது என்னை நீ பார்த்துருக்க, என்னை பார்த்துட்டு தான் உள்ளே வராமல் அப்படியே ஓடிட்ட. ஏன் என்னை பார்த்துட்டு வராமல் போயிட்ட? நீ டேபிள் நம்பர் 10 2 times கேட்ட. விச் மீன்ஸ் நீ என்னை பார்த்துருக்க. ஆமாம் பார்த்துருக்க. ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டை அவரோட கார் எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஓடுறாரு. அவங்களா, சார் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு சார், இந்த டைமில் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எங்கே உங்களோட மேனேஜர்? எங்கே மேனேஜர் ரூமில் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ரூம் ஓடுறாரு. பின்னாடியே அந்த ஒர்க் பண்ணுற பர்சனும் அப்படியே வராரு. மேனேஜர் ரூம்குள்ளே ஜிமின் அப்படியே போகிறாரு. அவரா? யார் இந்த டைமில்? சார் தெரில சார், நான் கூட சொல்லிட்டேன் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சுன்னு சார், பட் அவர் உள்ளே வந்துட்டார். சார் சாரி சார், ஆக்சுவலி க்ளோசிங் டைம் பார்த்தீங்களா, early morning 3 ஆகுது. இந்த டைமில் இல்லை, நான் ஃபுட்டுக்காக வரல. எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜா சார்? அது எப்படி உங்களுக்கு? இல்லை, எந்த ரீசன்ஸ் எக்ஸ்கியூசஸ் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு இன்னைக்கு நடந்தது மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். அதுவும் மார்னிங் 10 மணி டைமில் என்ட்ரன்ஸ் கேட் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு காட்டணும் சார். பட் எப்படி உங்களுக்கு? எதுவும் பேசாத. நான் பாக் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ.
இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் மிஸ்லீட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் ஒரு கிளிப்பிங் மட்டும் பார்த்துட்டு போயிடணும். ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ பெக் யூ ப்ளீஸ். இப்போ மேனேஜரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜுமே எடுத்து காமிக்கிறாரு. நீங்கள் அங்கே வந்து நின்னது, கேட் ஓப்பன் பண்ணி ஜிமினை பார்த்தது, அகெயின் கேட் பின்னாடி ஒளிஞ்சிட்டு கால் பண்ணி ஜிமின் பேசுகிறது, நீங்கள் அங்கேருந்து எட்டி பார்க்குறது எல்லாமே பார்க்குறாரு. நீங்கள் அங்கேருந்து ஓடி போனது எவ்ரி திங் பின் டு பின் பார்க்குறாரு. வயன், அப்போது நீ தான் என்னோட ஸ்ட்ராபெரியா? உன்னோட சிஇஓன்னு தெரிஞ்சங்கிறது ஓடிட்டியா? அப்போ என் ஸ்ட்ராபெரி நீயா வயன்? நீயாடி அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு, ஹாப்பி டியர்ஸு, கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ கொட்டுது. தேங்க்யூ மேனேஜர், தேங்க்யூ 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 ஸோ மச் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டைட் ஹக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து அவ்வளோ ஹாப்பியாக பேக் ஹோம் வந்துடுறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போ வீடியோ 5 தான் ஆகுதா டைமு? பையன் வர்றதுக்கு இன்னும் 4 hours இருக்கே. எப்படி நான் வெயிட் பண்ண போகிறேன்? நீ தான் என்னோட ஸ்ட்ராபெரியா வயன்? நம்ம பேர் கூட கேட்காமலே இவ்வளோ நாள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலடி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ தான் என்னோட ஸ்ட்ராபெரியா அப்போ அப்படின்ட்டு அவரே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் அவருக்கு வந்துட்டு அந்த திங் வந்து ஹிட் ஆகுது. ஆமாம், அப்போ ஏன் என்னை வேணான்னு சொல்லிட்ட? நான் சிஇஓன்றதுனால வேணான்னு சொல்லிட்டு போயிட்டியா? என்ன நினச்சிருப்பா? ஒரு வேளை நான் அவளோட பாஸ்ன்றதுனால அவளை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நினச்சிட்டாலோ? அவ்வளோதான் என்ன அவள் புரிஞ்சுக்கிட்டாளா? சரி, என்னவோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு எப்படா நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் ஜிமின் வீட்டுக்கு போகிறவே தெரியல. என்ன டைம் 9 AM ஆகுது, இன்னும் வரலை. வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. நீங்களும் கால் அட்டென்ட் பண்ணுறீங்க. பையன், டைம் ஆச்சு, ஏன் இன்னும் வரலை? சார், இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வரலை சார். என்ன பையன், எஸ்டர்டே தானே லீவ் கொடுத்தேன், இன்றைக்குமா உனக்கு லீவ் கொடுத்தேன்? சார் ப்ளீஸ் சார், இன்றைக்கி மட்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது பையன், ஆஃப்டர்நூன் கிளம்பி வரணும். சார், என்னால் ரொம்ப முடியல சார். அப்படியே அவர் யோசிக்கிறாரு. வாய்ஸும் எவ்வளோ டல்லாக இருக்குது. சரி பையன், அப்போ நாளைக்கு வந்துடணும், கண்டிப்பாக நாளைக்கு வந்துடணும். எஸ் சார், ஷோர் சார் அப்படின்ட்டு அந்த கால் கட் பண்ணுறீங்க. நம்மளை நினச்சதை அழுதுட்டுருக்கா, நல்லா தெரியுது வாய்ஸ்லேயே. எதுக்கு அழுகணும்? நான் தான் உன் ஸ்ட்ராபெரி மோச்சின்னு சொல்லி வராமல் எதுக்கு அழுகணும்? பைத்தியக்காரி பையன். சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இங்கே நிம்மி தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்களா அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஹே, என்னடி பையன், என்னாச்சு? காலையிலே வர சொன்ன. நிம்மி, மோச்சி என்னோட பாஸ் சிஇஓ பாக் ஜிமின்டி. இங்கே நிம்மியுமே செம்மையாக ஷாக் ஆகுறா. என்னது, ஜிமினா? ஆமாம் நிம்மி, நாங்கள் எஸ்டர்டே மீட் பண்ணலான்னு நினச்சோம். எனக்கு முன்னாடியே மோச்சி ரெஸ்டாரண்ட் வந்துட்டான். நானும் போனேன், டேபிள் நம்பர் 10ன்னு சொன்னான். அங்கே பார்த்தா ஜிமின் சார் இருக்கார். என்னது இதுன்ட்டு கால் பண்ணேன். காலும் எடுத்து அவர் தான் பேசுகிறாரு. அப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு, மோச்சி தான் ஜிமின், ஜிமின் தான் மோச்சின்ட்டு. அப்படியா? ஆமாம் நிம்மி. அப்புறம் என்னாச்சு? போய் மீட் பண்ணியா? இல்லடி, அவர் என்னை பார்த்தா கண்டிப்பாக நோ சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். நோ சொல்லுவாரா? ஏன்டி? அவர் என்னோட பாஸ் டி, நான் அவரோட எம்ப்ளாய். எப்படி ஒரு பாஸ் போய் ஒரு எம்ப்ளாய் லவ் பண்ணுவார்? வயன், லூஸ் மாதிரி பேசாத. மோச்சு என்ன உன் ஃபேஸ் பார்த்தா லவ் பண்ணா? இதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான்டி, நீ தான் லூஸ் மாதிரி யோசிக்கிற. இல்லை நிம்மி, கண்டிப்பாக என்னை வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரியும். பாஸ் அண்ட் எம்ப்ளாய் லவ் ஸ்டோரி இது சரிப்பட்டு வராதுடி. எல்லாரும் என்ன பேசுவாங்க? அவரோட பியவாக இருந்துக்கிட்டே நான் அவரை வேணும்னு கரெக்ட் பண்ணிட்டேன்னு தானே சொசைட்டி கூட சொல்லும். மற்றவங்களை பற்றி எல்லாம் நீ யோசிக்காத வயன். நீ எனக்கு தெரிஞ்ச தப்பு பண்ணுற. நீயும் ஹர்ட் ஆகிட்டாங்க, மோச்சியும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு. இல்லை நிம்மி, இதுதான் கரெக்டு. அவருக்கும் குட் நேம் இருக்கணும்னா இதை
நான் பிரேக்கப் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நைட்டு பிரேக்கப் சொல்லிட்டேன். என்னது? ஆமாம் நிம்மி, பிரேக்கப்பும் சொல்லிட்டேன். பாவம், எனக்காக நைட் 12 மணி வரையும் அவன் ரெஸ்டாரண்ட்லேயே இருந்திருக்கான். பட் நான் தான் ஸ்ட்ராபெரின்னு தெரிஞ்சா பாவம், அவரோட நேம் கூட கெட்டு போயிடும்டி. ஆஃபீஸில் எல்லா எம்ப்ளாயீஸும் பிஏ கூட இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பேசுவாங்க. என்னால் ஜிமின்க்கும் கெட்ட பேர். அதனால தான் நான் இந்த டெசிஷன் எடுத்தேன். பையன், நீ ரொம்ப யோசிக்கிறடி. ஏண்டி பாஸ் அண்ட் எம்ப்ளாய் கல்யாணமே பண்ண மாட்டாங்களா என்ன? தெரியலடி, ஆனால் என்னால் அவருக்கு ஏதாவது கெட்ட பேர் வருமோன்னு தோணுது. அதனால தான் நான் இந்த டெசிஷன் எடுத்தேன். என்னமோ பண்ணு, உன் லைஃப்பை நீயே கெடுத்துக்கிற. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது பையன். நீ ஏண்டி கோவப்படுற? பின்ன என்னது இது? என்ன சொல்லணும்னே தெரியல. அவர் பாஸா, இவங்க எம்ப்ளாயா? பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாரா? ஊர் உலகம் தப்பாக பேசுமா? அதனால வந்துட்டாங்களாமா. பேசாத, ஒரு வார்த்தை கூட நீ பேசாத. எனக்கு கோவமாக வருது பையன். உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே போயிடுறா. நீங்களா அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க அந்த பெட்டில். அப்படியே தான் கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ உங்கள் பெல் ரிங் ஆகுது. நீங்களும் ஸ்லோவாக போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின், உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. ஜிமின் சார். மார்னிங் பையன். மார்னிங் சார். என்ன வெளியிலே நின்றுட்டே பேசுகிறோமா என்ன? உள்ள வரக்கூடாதா? வாங்க சார். அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அவரா கை நிறைய பேக்ஸு, இதெல்லாமே ஃப்ரூட்ஸு, ஃபுட்டு, மெடிசன்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னால அதான். பட் சார் அது இப்போ எப்படி இருக்க பையன்? நல்லா இருக்கேன் சார். நீ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தியா? ஸோ எனக்கு ரொம்ப முடியலையோன்னு தோணிகிட்டே இருந்தது. சரி, அதான் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன். பார்த்தா இப்போ நீ ஓகேவா தான் இருக்க போல், ஏஞ்சி நடக்கிற? ஓகேவா தான் சார் இருக்கேன். சரி, ஏதாச்சும் சாப்பிட்டியா? இல்லை சார், இன்னும் இல்லை. சரி வா, சீக்கிரம் சூடாக நியூடில்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இல்லை பரவாயில்ல, சாப்பிடு வயன் அப்படின்ட்டு அந்த பவுல் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. உட்காரு, சாப்பிடு. நீங்களும் ஸ்லோவாக சாப்பிட்றீங்க. ஆட்டோ சாப்பிடு அப்படியே நீங்களும் அந்த பவுல் சாப்பிட்றீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுற? குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறோம். ஆமாம், ஒரு சிஇஓவே பிஏவை தேடி வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இதுலேயே உனக்கு புரிய வேணாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் அங்கே இருக்குன்ட்டு. போ சீக்கிரம் குளிச்சுட்டு வா, கிளம்பலாம். ஓகே சார் அப்படின்ட்டு ஸ்லோவாக போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டும் வரீங்க. அப்படியே தான் 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போயிடுறீங்க. வயன். எஸ் சார். என்னாச்சு? ரொம்ப டல்லாகவே இருக்க. ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா? இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. அப்படியே ரொம்ப டல்லாக இருக்க? அது கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதனால தான். அப்படியா? சரி. நேற்று ஏதோ டேட்டிங் போகிறேன்னு சொல்லியிருந்தியே, என்னாச்சு? அது என்ன வயன், போனியா இல்லையா? போகல சார், வந்துட்டேன். ஏன்? எதுக்கு போகல, எதுக்கு வந்துட்ட? என்ன டேட்டிங்காக கூப்பிட்ட பர்சன் ரொம்ப பெரிய ஆள். நான் அவங்களுக்கு ஏற்ற ஜோடி இல்லை, அதனால தான் நான் வந்துட்டேன். என்னது, பெரிய ஆள் ஏற்ற ஜோடி இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க வயன் நீ? லவ்ல என்ன பெரிய ஆள் சின்ன ஆள்? பெரியவங்க சின்னவங்க, எம்ப்ளாயி பாஸு, இதெல்லாம் என்ன இருக்கு? எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். போவயன், போயிட்டு அந்த பர்சனுக்கு உன்னோட லவ்வை சொல்லு. எதுக்கு இப்படி லவ் எல்லாத்தையும் உன் மனசுலேயே வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு சொல்லி என்னமோ யோசிச்சுட்டு குழப்பிக்கிற? தேவையில்லாத விஷயம் இதெல்லாம், புரியுதா? அப்படியே பார்க்குறீங்க அவரை. என்ன அகைன் அப்படி பார்க்குற? நத்திங் சார். சொன்னது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு சார் அப்படின்ட்டு அப்படியே உட்காடுறீங்க சைலண்டாக. அவர் சொன்னதே யோசிக்கிறீங்க. என்னது இவர்? பட் இது மற்றவங்களுக்கு தான் அப்ளிகபிள்.
அவருக்குன்னு வந்தா கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டாரோ? இல்லை அவர் ஒத்துக்கிட்டாலும் சொசைட்டி நான் அவரை என்னமோ சீட் பண்ணி இல்லை ட்ராப் பண்ணி அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் பேசுவாங்க. வேணாம், நம்ம ஜிமின் லைஃப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே ஆஃபீஸ்க்கும் போயிடுறீங்க. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினா அப்பப்போ வருவார், உங்ககிட்ட பேசுவார். அவர் கேபினில் இருந்து உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் என்னென்னமோ யோசிச்சு கொல்லப்பிக்கிறா லூஸு. பரவாயில்லடி, உன்னை நல்லா வச்சு செய்ய போகிறேன் பாரு அப்படின்ட்டு உங்களை பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படியே தான் கொஞ்ச நேரம் போகுது. இப்போ ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்து கால் எடுக்கவே இல்லை. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சம் ஒர்க் பார்க்க போயிருந்துருப்பீங்க. எங்கே போனா இவ, எங்கேயும் காணும், கால் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்ட்டு உங்கள் டேபிளுக்கு வந்து பார்க்குறாரு. மொபைல் டேபிள்லேயே வச்சுட்டு போயிருக்கீங்க. ஆளே காணோம், சரி வரட்டும் அப்படின்ட்டு அகைன் கேபினுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் வரீங்க. இப்போ உங்களை உள்ளே கூப்பிடுறாரு, நீங்களும் போகிறீங்க. வயன், ரொம்ப நேரமாக கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை, எங்கே போயிருந்த? சார் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் சார், இந்த ஒர்க்கா? அப்படியா, சரி. வயன், உங்ககிட்ட அனதர் நம்பர் ஏதாவது இருக்கா, மொபைல் நம்பர்? அனதர் நம்பரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எதுக்கு சார்? எதுக்குண்ணா? நீ எடுக்கலைண்ணா அந்த நம்பருக்கு கூப்பிட்டு பார்க்கலாம்ல, அதுக்கு தான். அச்சோச்சோ, அந்த நம்பர் கொடுத்தா நான் தான் ஸ்ட்ராபெரின்ட்டு கண்டுபிடிச்சிடுவாரே. என்கிட்ட இன்னொரு நம்பரே இல்லை சார், ஒரு நம்பர் தான் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஓஹோ அப்படிங்களா, சரிங்க வயன், நீங்கள் போகலாம். ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் டேபிள் உட்காந்துடுறீங்க. இப்போ ஒரு மோச்சி நம்பரில் இருந்து தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. மெசேஜஸாக பாப்பா பார்க்குது, நீங்களும் பார்க்குறீங்க. மெசேஜஸாக பண்ணுறாரு அப்படின்ட்டு கேபின்குள்ளே இருந்து அவரை பார்க்குறீங்க. அவர் மொபைலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் மொபைலை பார்க்குறீங்க, அப்படியே ஃபேஸ்லாம் சோகமாகுது. ஸ்ட்ராபெரி என்ன பண்ணுற, ஏன் நைட் அப்படி சொன்னேன்? நீ அப்படி சொன்னாலும் நான் உன்னை விட போகிறது இல்லடி, எனக்குமே நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். ஸ்ட்ராபெரி, உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நான் பேசுவேன், ஓகே? நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த மேரேஜ் அலைன்ஸு எதுவுமே நடக்க போகிறதில்ல, புரியுதா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் போட்டுட்ருக்காரு. உங்களுக்கு கண்ணில் இருந்து டியர்ஸே வருது அதெல்லாம் பார்க்கும்போது. சாரி ஜிமின், சாரி, நான் உன்னை ரொம்பவே ஹார்ட் பிரேக் பண்ணிட்டேன் மோச்சி. ஐம் ரியலி ரியலி சாரி அப்படின்ட்டு அந்த மொபைல் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கீங்க. இந்த டைமில் நிம்மி தான் உங்களுக்கு கால் பண்ணுறா. நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. பையன், என்ன பண்ணிகிட்ருக்க? ஆஃபீஸில் இருக்கேன்டி. போயிட்டியா? போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த? இல்லை, ஜெமீன் சாரே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஐயோயோ அப்படியா? சரி, என்னதான் முடிவு எடுத்திருக்க கடைசியா? எனக்கு ஒன்றும் புரியலடி. மோச்சி இப்போ எனக்கு மெசேஜஸாக போட்டுட்ருக்கான். நான் பார்த்துக்கிறேன், அப்பா அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், என்றைக்குமே நான் உனக்கு தான், நீ எனக்கு தான்ட்டு என்னென்னமோ அனுப்புகிறான்டி. பாவமாக இருக்கு எனக்கே. ஆமாம், பின்ன பாவமாக இல்லாமல் இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு யாரோ சிஇஓவா அதனால பிரேக்கப் பண்ணிட்டாங்களா மேடம்? கடுப்பாக வருது வயன் எனக்கே கேட்குறப்போ. இப்போ மோச்சிக்கு எப்படி இருக்கும்? புரியுது, ஆனால் மோச்சி சிஇஓடி, நான் எப்படிடி மோச்சிக்கு கரெக்டாக இருப்பேன்? அம்மா தாயே, அகைன் நீ ஸ்டார்ட் பண்ணிடாத. எனக்கு அந்த கதை கேட்டால் அகைன் கடுப்பு தான் ஆவேன். சரி, நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுறேன்னு தான் கால் பண்ணேன். அதான் ஆஃபீஸ்க்கே போயிட்டல, நீ எப்படியோ இருந்துக்கோ, நான் காலை வைக்கிறேன்டி அப்படின்ட்டு அப்படியே கட் பண்ணிடுறா. நீங்களா அந்த ஃபோனை அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். எங்கள் ஜிமின் உங்களை வந்து நிறைய டைம் வந்து விசாரிச்சுருந்துருப்பார். பிகாஸ் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுறாரு இப்போது. உங்களுக்கே அது தெரியுது, பட் நீங்கள் அது எதுவும் கண்டுக்கல. நீங்கள் இந்த மோச்சி விஷயத்துலேயே அப்படியே சோகமாக இருக்கீங்க. ஈவினிங் உங்களை அவரே ட்ராப் பண்ணிவிட்டு அவரே தனியாக தான் வீட்டுக்கும் போகிறாரு. நீங்கள் உங்கள் ரூமில் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ மோச்சி தான் கால் பண்ணுறாரு. அப்படியே மொபைல் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. கால் எடுக்கலாமா வேணாமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலும் அட்டன் பண்ணுறீங்க. ஸ்ட்ராபெரி, கால் அட்டன் பண்ணிட்டியா? நான் கூட நீ பேச மாட்டியோன்னு நினச்சேன்டி. எப்படி இருக்க? ஏன்டி அன்றைக்கி அப்படி போயிட்டேன், ஏன் வரலை? என்னென்னமோ சொன்னேன், மேரேஜ் அது இதுன்ட்டு. அது எதுவுமே எனக்கு நம்புகிற மாதிரியே தெரியல. ஸ்ட்ராபெரி, என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டி.
அப்பா அம்மா எல்லாரையும் நான் சமாளிச்சுப்பேன். உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை இல்லை? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அந்த அலைன்ஸ் தானே இப்போ உனக்கு ப்ராப்ளம். சரி, நாளைக்கே நம்ம உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம். நம்ம லவ் பற்றி சொல்லலாம். என்ன, ஓகேவா? மோச்சி, சொல்லு ஸ்ட்ராபெரி. இல்லை, இப்போது நம்ம லவ் பண்ணுற பர்சன் ஒரு பெரிய பர்சனாக இருந்துட்டு நம்ம அவர்கிட்ட ஒரு எம்ப்ளாயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்குறவங்களோ இருந்தா அந்த லவ் பற்றி சொசைட்டி என்ன நினைக்கும்? நம்ம அவங்கள ட்ராப் பண்ணி தானே லவ் பண்ணுறோன்னு நினைப்போம். அப்புறம் நம்மளால் நம்ம லவ் பண்ண அந்த பர்சனுக்குமே பேட் நேம் தானே வரும். இது கரெக்டாக இருக்குமா மோச்சி? என்ன ஸ்ட்ராபெரி பேசிகிட்டு இருக்க? லவ்வில் ஏதடி இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம்? லவ் என்ன, அவங்க மூஞ்ச பார்த்து, இல்லை அவங்கக்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, இல்லை அவங்க அழகாக இருக்காங்களா இல்லையா, இதில் பார்த்தா வரும். ஹார்ட்டடி, ஹார்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்க பெரியவங்களாக இருந்தால் சின்னவங்களாக இருந்தால் என்னடி, நமக்கு அவங்களோட மனசு தான் முக்கியம்டி. புரியுதா? புரியுதா ஸ்ட்ராபெரி? இங்கே உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது, அது எனக்கு புரியுது மோச்சி. பட் சொசைட்டி நம்ம லவ் பண்ண பர்சனை தப்பாக பேசுனாங்கன்னா, ஃபக் வித் தி சொசைட்டி. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அப்போது லவ் பண்ணுற பர்சனை நீ ஹர்ட் பண்ணிவிட்டு சொசைட்டியை தான் பார்ப்பியா? அப்போ உன்னை லவ் பண்ண பர்சன் அவரோட நிலைமை என்னடி ஆகும்? என்னதான் ஆச்சு ஸ்ட்ராபெரி உனக்கு? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? நீ இப்படிலாம் இருக்க மாட்டிய, ரொம்ப பிரேவாக இருப்பிய, ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பிய. இன்னைக்கு என்ன இந்த மாதிரி ஒரு லூசு கேள்வியெல்லாம் உனக்கு வருது? என்னமோ மோச்சி, என்னன்னே தெரியல, எனக்கு இந்த மாதிரி தான் யோசிக்க தோணுது. சரி, இப்போ யார் அந்த பெரிய பர்சன், யார் அந்த சின்ன பர்சன், யாரோட ஸ்டோரி இதெல்லாம்? இது ஒரு ட்ராமாவில் பார்த்தேன். எனக்கு இதே ஒரு கன்ஃபியூஷன். ஒரு சிஇஓ அவங்க எம்ப்ளாயை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்காரு, லவ்னு சொல்கிறாரு. அதனால இந்த டவுட் வந்துச்சு. ஓ, ட்ராமா ஸ்டோரியா? ஆமாம் மோச்சி. சரி ஸ்ட்ராபெரி, சரி, நான் சொன்னதை பற்றி என்ன யோசிச்சிருக்க? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேனே, அதை பற்றி என்னடி யோசிச்சு வச்சுருக்க? நீங்கள் அப்படியே கால் கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டா. எல்லாத்தையும் கேட்பாங்களாம், கட் பண்ணிடுவாங்களாம். அப்போ உன்னோட பிரச்சனை இது தானா? பாஸ் அண்ட் எம்ப்ளாய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொசைட்டி என்ன தப்பாக பேசுவாங்களோ? இந்த மாதிரி யோசனை ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வயன். லூஸு பொண்டாட்டி அப்படின்ட்டு அந்த ஃபோன் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு நிம்மதி தான் கால் பண்ணியிருக்கா. வயன், என்னடி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? இல்லடி, மோச்சி கால் பண்ணா. பேசுனியா? ஆமாம் பேசினேன். நிறைய சொன்னான். லவ் தான் பெரிய விஷயம், சொசைட்டிக்காக நீ லவ் பண்ண பர்சனை ஹர்ட் பண்ணுவியா? அப்போது உன்னோட லவ் அது என்ன ஆகும்? நிறைய சொன்னான்டி. அப்புறம் என்னடி, அவன் தெளிவாக இருக்கான்டி. நீ தான் வயன் இப்போ தேவையில்லாத கதையெல்லாம் பண்ணிகிட்ருக்க. பேசாமல் நீ தான் ஸ்ட்ராபெரின்ட்டு போய் அவன்கிட்ட சொல்லு, புரியுதா? இல்லடி, இப்போ சொல்ல பயமாக இருக்கு. லூசானி? இல்லடி, அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து அப்படி ஓடிட்டேன்னு தெரிஞ்சா மோச்சி ஃபீல் பண்ணுவானோன்னு தோணுது. கண்டிப்பாக பண்ணுவான், யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க. நீ பண்ண வேலைக்கு நானே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கேன், மூச்சு இருக்க மாட்டானா? இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீ டிசர்வ் தான். முதல்ல மூச்சியை பார்த்து சாரி சொல்லிவிட்டு நீ தான் அவனோட ஸ்ட்ராபெரின்ற விஷயத்த அவனுக்கு சொல்லு. அவனை ஹர்ட் பண்ணாத வயன், பாவோண்டி. எனக்கும் புரியுது நிம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணிடுறீங்க. அப்படியே படுத்துட்ருக்கீங்க, அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ சொன்ன மூச்சு என்ன நினைப்பான்? மூச்சு என்னமோ லவ் தான் பெருசு, சொசைட்டிலாம் என்னன்னு சொல்லி பேசுகிறான். நான் தான் ரொம்ப ஓவராக யோசிச்சு என்னமோ பண்ணிட்டேனோ? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போது அன்றைக்கே மூச்சையை பார்த்து நான் தான் ஸ்ட்ராபெரின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன டெசிஷன் எடுக்கிறானோ அவனோட விருப்பம். நான் தான் தேவையில்லாமல் என்னென்னமோ யோசிச்சு அங்கேருந்து ஓடிட்டேன். இப்போ எனக்கு
ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே தான் யோசிச்சுட்டே படுத்துருக்கீங்க. அப்படியே தான் நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது. எர்லி மார்னிங் அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கும் ரெடி ஆகுறீங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின். மார்னிங் வயன். ஜிமின் சார். நான் தான். மார்னிங். மார்னிங் சார். என்ன நீங்கள் இங்கே கால் பண்ணியிருந்தா நானே அங்கே வந்திருப்பேன்ல, சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருந்தா வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, இன்னைக்கு உன்னை நான் ரிசீவ் பண்ணிக்கலான்னு நினச்சேன், அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். போகலாமா? போகலாம் சார் அப்படின்ட்டு 2 பேரும் ஆஃபீஸ் தான் கிளம்பிடுறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை டாப் டு டை பார்க்குறாரு. என்னாச்சு ஜிமின் சார்? இல்லை இன்னைக்கு என்ன சாரி? இல்லை ரொம்ப நாளாக இதை வியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், அதான் இன்னைக்கு இதை வியர் பண்ணிட்டேன் சார். பை த வே ரொம்ப அழகாக இருக்க வயன் சாரியில். நீங்கள் அப்படியே ஜிம்மில் பார்க்குறீங்க. இன்னும் ஃப்ரெண்ட்லி வேலை தான் சொன்னேன், பையன் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை சார் இல்லை. ஓகே ஓகே அப்படியே தான் ஆஃபீஸ்க்கும் போயாச்சு. இப்போ ஜிம் மைண்ட் வாய்ஸ். அன்றைக்கி என்னை பார்க்க வந்தப்போ கூட இதே சாரி தானே கட்டியிருந்த, இன்றைக்கும் அதே கட்டியிருக்கேன்னா அப்போது நீ தான் எனக்கு ஸ்ட்ராபெரின்னு சொல்லலான்னு நினைக்கிறியா வயன்? சரி பார்ப்போம், இன்னைக்கு நீ தான் ஸ்ட்ராபெரின்னு என்கிட்ட சொல்லுவியா என்னன்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அப்படியே அவரோட சீட்டில் உட்காந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களா அவரோட கேபினில் ஏதோ ஃபைல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நோண்டிட்டு இருக்கீங்க. அது வேற கொஞ்சம் மேலே இருக்குது, எட்டலை. உங்கள் லெக்கெலாம் கொஞ்சம் மேலே தூக்கி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் சைட் வியூவாக நல்லா தெரியுது, அவரோட ஐஸ் உங்கள் ஹிப்பு கிட்ட போகுது. ஐயோ, ஹிப்பு ஸ்டொமக்கு செஸ்ட் கிட்ட அப்படியே ரிவீல் ஆகுது. ஐயோ, நம்ம மைண்டனா அங்கே போகுது. பையன் ஏண்டி என்ன செடியூஸ் பண்ண பார்க்குற அப்படின்ட்டு அப்படியே ஓர கண்ணால் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களா இப்போ யதார்த்தமாக ஜிம்னா பார்க்குறீங்க. அவரோட ஐஸ் ஃபுல்லாக உங்கள் ஹிப்பு ஸ்டொமக்கு செஸ்ட்டு அங்கே இருக்க நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறீங்க. உங்களுக்கு புரியுது அவர் அங்கே தான் பார்க்குறாருன்ட்டு. இப்போ வெடுக்குன்னு அதெல்லாம் கவர் பண்ணிக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே நார்மலாக உட்கார்றாரு. உங்களுக்கா என்ன இவன் இப்படி பார்க்குறான் நம்மள? அப்போ ஸ்ட்ராபெரி ஜிமின், எனக்கு கோவமாக வருது. எப்படி நீ வயனை பார்க்கலாம்? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்ட்ராபெரி தானே, எப்படி நீ வயனை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி முறைச்சிட்டே போய்ட்டு உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கீங்க. எவ்வளோ தைரியம் எனக்கு! வயனை எப்படி இவன் பார்க்கலாம்? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்ட்ராபெரி தானே. அதுவும் நீ தானடி. நானா இருந்தா என்ன, அவனுக்கு அது தெரியாதுல்ல, பையன் வேற ஸ்ட்ராபெரி வேற, அவன் எப்படி வயனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினா வெளியிலேருந்து பார்க்குறாரு, நீங்கள் இப்படி புலம்பிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. என்ன புலம்பிட்டு இருக்கா இவ? ஓ, நான் அவளை பார்த்துட்டால, அதை பொசஸ் ஆகிறா போல. எப்படி வயனை பார்க்கலாம், ஸ்ட்ராபெரி தானே அவனோட ஆளுன்ட்டு. பரவாயில்ல ஆகு ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ட்டு அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிமிந்தா அகைன் உங்களை கால் பண்ணுறாரு. நீங்கள் கேபின்குள்ளே போகிறீங்க. சொல்லுங்கள் சார். பையன் இந்த ஃபைல்ஸை செக் பண்ணியாச்சா? ஆச்சு சார். அப்புறம் ஏன் இங்கே எதுவுமே உங்களோட சைன் இல்லை? பிஏவா உன்னோட சைன் நான் கேட்டிருந்தேனே. மறந்துட்டேன். அப்போ போடுங்க சீக்கிரம். ஓகே சார் அப்படின்றத ஃபைல்ஸில் எடுக்கிறீங்க. இங்கேயே போடுங்க வயன், நீங்கள் போட்டதும் நான் போடுறோம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு குனிச்சு சைன் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அவர் ஹெட்டை லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் ஹிப்பு ஸ்டமக் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களா லைட்டாக ஹெக்டப் பண்ணி பார்க்குறீங்க. அவரோட ஐஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. இப்போ இன்னும் கோவம் வருது. என்ன தைரியம் அவனுக்கு! கூப்பிட்டு வச்சு வர பார்க்குறான். எனக்கு வர கோவத்துக்கு ஜிம்மின் உன்ன அப்படின்ட்டு அகைன் உங்கள் ஹிப்பெல்லாம் கவர் பண்ணிக்கிறீங்க. பரவாயில்ல, நல்ல சிங்கில் தான் இருக்கா அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. நீங்கள் கடைன்னு சைன் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. இப்போ அகைன் உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. பையன் ஒரு நிமிஷம். அகைன் என்ன பார்க்குறதுக்கு கூப்பிட்றானோ அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன அதுக்குள்ளே போயிடுறீங்க, உட்காருங்க. பல டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காடுறீங்க. ஆப்போசிட்டில் இல்லை, இங்கே என் பக்கத்தில். ஆமாம், என் பக்கத்தில் சேர் போட்டு உட்காருங்க. நான் உங்களுக்கு சிஸ்டமில் தான் எல்லாத்தையும் காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே சார் அப்படின்ட்டு வந்து உட்காடுறீங்க.
அவரா மானிட்டர் ஆன் பண்ணி ஏதோ சம்திங் உங்ககிட்ட காட்டிட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களோட தையில் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. சாரி பையன், தெரியாமல் வச்சிட்டேன், என்னோடய தைன்னு நினச்சி உங்களோட தைஸில் வச்சிட்டேன், சாரி. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இல்லை, வேணுன்ட்டே தான் பண்ணுறான் இவன், என்ன ஆச்சவனுக்கு, என்னை கோவப்படுத்த பார்த்துட்ருக்கானா இவன் அப்படின்ட்டு மைண்டில் போயிட்டே இருக்கு. இப்போ அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அகெயின் அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹிப்பு கிட்ட வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவரும் உங்கள் ஃபேஸை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. சார், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பையன், எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீ காலையிலேருந்து இந்த ஹிப்பு ஸ்டொமக்கெலாம் ரிவீல் பண்ணிவிட்டு என்னை ரொம்ப ரொம்ப டெம்ட் பண்ணிகிட்ருக்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே பிஞ்ச் பண்ணுறாரு. என்னது பிடிச்சிருக்கா? ஆமாம், பிடிச்சிருக்கு. உன் ஹிப்பு, உன் ஸ்டொமக்கு பாதி செஸ்ட்டுக்கிட்ட ரிவீல் ஆகிட்டு இருந்ததா? நீ அப்படி இருக்க. ஐ ரியலி ஃபீலிங் நீடி. உங்களுக்கா செம்ம காண்டாகுது. என்னடா சொன்ன? ஃபீலிங் நீடியா அப்படின்ட்டு அவரோட முடியை பிடிச்சி அப்படியே ஆட்டுறீங்க. அவரா வலிக்குதுடி வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம். என்ன சொன்ன? ஃபீலிங் நீடி, ஸ்டொமக் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உன்ன அப்படி சொல்லிட்டு முதுகில் குத்துன்னு குத்துறீங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி குத்துற? உனக்கு வயன் வேணும்ல, அதுக்கு தான் குத்துற. அப்போ உன் ஸ்ட்ராபெரிடா, அப்போ உன் லவ் இதில் என்ன? ஸ்ட்ராபெரி இதில் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ ஸ்ட்ராபெரியில் தூக்கி போட்டல, இப்போ உனக்கு வயன் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவர் முடி பிடிச்சி ஆட்டுறீங்க. நான் ஒன்றும் பண்ணலடி, அவள் தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. வேற ஒரு அலைன்ஸா அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறாளாம். போட்டோம், நான் என்ன பண்ணுறது? நானும் இப்படியே இருக்க முடியும்? ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நானும் கரெக்ட் பண்ணிக்கணும்ல. எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, அதை உனக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னது போனா போட்டுமா? பேசுவியா இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய் மேலேயே அடிக்கிறீங்க. என்னடி உனக்கு என்ன? என்னடி உனக்கு என்னன்னா? அந்த ஸ்ட்ராபெரி நான் தான், அதுக்கு தான் எனக்கு தான் பிரச்சனை வரும். என்னை இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிவிட்டு இப்போ வயனை பார்க்குறியா நீ? பாப்பைய வயனை அப்படின்ட்டு அப்படியே குத்துறீங்க. இப்போ அவர் ஒரு வைட் ஸ்மைலில் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்களை ஹிப்பை பிடிக்கிற மாதிரி எப்படி இழுத்துக்கிறாரு. நீங்கள் போய்ட்டு அவரோட லேப்லேயே உட்காடுறீங்க. என்னடி ஸ்ட்ராபெரி நீயா அப்போ? இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் ஆகுறீங்க. அது வந்து இல்லை நான் இல்லை அப்படின்ட்டு ஏஞ்சிக்க போகிறீங்க. அகைன் உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. போய்ட்டு லேப்பில் உட்காடுறீங்க. எனக்கு தெரியும்டி, நீ தான் என் ஸ்ட்ராபெரி, நான் தான் உன் மோச்சின்ட்டு உனக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், புரியுதா? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க வைட் ஐஸில். ஆமாம், நீ அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராமல் ஓடிட்டல, அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டே எனக்கு டவுட் வந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டோட CCTV ஃபுட்டேஜ் எடுத்தேன், அதில் நீ தான் இருந்த. அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்ன, எதுக்கு நீ வராமல் ஓடிட்டேன்னு தெரியல. அதனால தான் நானும் சொல்லாமல் இப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா தான் புரிஞ்சது, பாஸு, எம்ப்ளாயி, சொசைட்டின்ட்டு என்னமோ ஒரு கேவலமான ஒரு டைலாகை சொன்னேன். அது கேட்டது இன்னும் கடுப்பாயிடுச்சு. அவ்வளோதானா இவன் நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன லுக்கு? பையன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இந்த சொசைட்டி, பீப்புள், எங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீ தான். நீ என்ன சொல்கிறியோ அதுதான். அதுக்கப்புறம்தான் நம்ம பேரண்ட்ஸோட டெசிஷன். ஃபக் வித் த சொசைட்டி பற்றி நான் யோசிக்கவே இல்லை. உன்னோட டெசிஷன் அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் டெசிஷன், இது ரெண்டுமே தான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். புரியுதா? நீ என்னென்னமோ தேவையில்லாமல் யோசிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்க. நீ எப்படி யோசிச்ச வயன்? அதுவே எனக்கு முதல்ல ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. பாஸு, எம்ப்ளாயி, என்னென்னமோ யோசிச்சு நீ போயிட்டல அப்படின்ட்டு அப்படியே அவரோட ஃபேஸ் சேட் ஆகுது. இப்போ நீங்கள் அவரோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. ஜெமின், சாரி, தப்பு தான். அந்த டைமில் நான் ஏன் அப்படி யோசிச்சு அங்கேருந்து ஓடி போயிட்டேனே எனக்கே புரியல. தப்பு தான், ரொம்ப
தப்பு தான் ஜிமின், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி. எனக்கும் இது எதுவும் தேவை கிடையாது, நீதான், உன்னோட லவ் தான், சாரிடா சாரிடா அப்படின்ட்டு அவரோட லிப்ஸில் ஒரு பெக் கொடுக்குறீங்க. இப்போ ஜிமின் வெடுக்குன்னு உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு கிஸ் பேக் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே தான் வேறு லெவலில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த கிஸ் பிரேக் ஆகுது. பையன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ ஜிமின், லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை தூக்குறாரு, லைக் உங்களை வந்து ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்கள் வந்துட்டு அவரோட நெக்கை ஹக் பண்ண மாதிரி இருக்கீங்க. டேய் என்னடா, இருக்குது சொல்கிறேன் வா விஷயம் அப்படின்ட்டு உள்ள அவரோட ப்ரைவேட் ரூமுக்கு கொண்டு போகிறாரு. என்ன எங்கே? சொல்கிறேன்டி அப்படின்ட்டு உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேக வேகமாக போயிட்டு டோரில் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஜிமின் என்னடா பண்ணுற? ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதான் பண்ண போகிறேன். என்னது ஜிமினா அது? ஏன்டி எத்தனை வருஷமாக நம்ம லவ் பண்ணிகிட்ருக்கோம்? 2 இயர்ஸா? எத்தனை வருஷமாக நம்ம பழகிட்டு இருக்கோம்? 5 இயர்ஸா? பாஸ் அண்ட் எம்ப்ளாயா நம்ம எவ்வளோ வருஷமாக பழகிட்டு இருக்கோம்? 8 இயர்ஸா? இந்த 2 இயர்ஸ் லவ்வில் என்னைக்காவது நான் உங்ககிட்ட டர்ட்டி டாக் பேசியிருப்பேனா? இல்லை. இல்லை டர்ட்டியாக ஏதாவது காட்டுன்னு கேட்டிருப்பேனா? இல்லை. உன்னை பார்க்கணுன்னாச்சும் கேட்டிருப்பேனா? அதுவும் இல்லை. இதெல்லாம் அப்போ கேட்கலல்ல, அதனால் இன்னைக்கு நான் ஒன்று கேட்க போகிறேன்னா. என்னது? அதுவா அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இன்னைக்கு நான் உன்னை எடுத்துக்க போகிறேன். என்ன உனக்கு ஓகே தானே? ஜிமின் என்னடி ஓகேவா இல்லையா அது மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே தானே பையன்? நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது ஓகே சரி. நீ என்ன பார்த்து கூட உன்னோட லவ் சொல்லாமல் என்னை பார்க்க வராமல் அப்படியே ஓடிட்டல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டில் நான் உன்னை இன்னைக்கு எடுத்துக்க போகிறேன்னா நீ சமத்தா உன் புருஷனுக்கு கோஆப்ரேட் பண்ண போறியா? என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. அப்படியே தான் இந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக போகுது. 2 பேரும் கொஞ்சம் நேரத்தில் நேக்கடாக அந்த பெட்டில் உங்களோட மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினா ரொம்பவே ஹார்ஷாகவே போயிருந்துருப்பார். ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் கிட்ட போகுது. இப்போ தான் 2 பேரும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸாஸ்டடாக படுத்துக்கிறீங்க. உங்களுக்கா உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட்டு. அவரும் அப்படி தான் இருக்கார். ஜிமின் இருந்தாலும் எப்படியா? ஆமாண்டி, இன்னும் கூட எனக்கு இந்த அப்சஷன் போகல. பட் ஆஃபீஸில் இருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த 4 ரவுண்ட்ஸோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன லுக்கு? மற்றதெல்லாம் நைட்டு உன் வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஜிமின் அகைனுமா? ஆமாண்டி, இந்த ஸ்வீட் பனிஷ்மெண்ட் உனக்கு டெய்லி கொடுக்க போகிறேன், புரியுதா அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவரை ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நிம்மிக்கிட்ட இருந்தால் உங்களுக்கு கால் வருது. நீங்களும் பார்க்குறீங்க. நிம்மி தான் அட்டன் பண்ணுறீங்க. வயன் என்னடி மூச்சுக்கு லவ் சொல்லிட்டேல்ல, சொல்லிடுறி பாவண்டி, ஏண்டி அவனை இப்படி கஷ்டப்படுத்துகிற? இந்த லவ் ஸ்டோரியில் எனக்கு ரொம்ப பாவமாக மூச்சு தான் தெரியுது. ப்ளீஸ் வயன் ட்ராக் பண்ணாத, சொல்லிடு. இப்போ ஜிமினா இதெல்லாம் கேட்குறாரு. உன் ஃப்ரெண்டு நிம்மியா? ஆமாம் மூச்சி. நிம்மி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், நீ கவலைப்படாத. கூடி சீக்கிரத்தில் உன்னை அத்தையாக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸில் தான் நாங்கள் இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ட் உன்னோட அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. இங்கே நிம்மியா என்ன கேட்டோம்? அப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்களா? மோச்சி வாய்ஸா அது? என்ன அத்தையாக்க போகிறாங்களா? ஐயோ எனக்கு நம்பவே முடியல. அப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்களா? ஐயோ எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை.
தேங்க் காட், தேங்க்ஸ், தேங்க்யூ காட் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒருவேளை போர் பண்ணிட்டேன், மொக்கையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சு. ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.